வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, இலங்கையில் வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் விசேடமாக உலகெங்கிலும் அறியக்கூடிய ஒரு இடம் இந்த செம்மணி சிந்து பாத்திக்கு பழகில் செம்மணி என்ற இடத்துல இது ஒரு அணையா விளக்கு என்கின்ற இந்த மக்கள் செயலணியினுடைய இந்த போராட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று நடைபெறுகிறது. அந்த நிகழ்வை தான் நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு மேலே எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள், எங்களுடைய சேனலை நீங்கள் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளத்தட்டும். எங்களுடைய உதயம் யூடியூப் சேனல், அதாவது உதயம் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கான ஆதரவை திறவணும், இல்லை கமெண்ட்ஸை திறவணும்னு கேட்டுக்கொண்டு இதில் பெருவாரியான மக்கள் இன்றைக்கு கலந்து கொண்டு மக்கள் செயலணி செயல்முறை, அதாவது மக்களே சேர்ந்து இன்றைக்கு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றது. நன்றி. ஏறத்தாழ இதுவரை 412 எலும்புகள் அடையாளம் காணப்பட்டு அகலப்பட்டன. இந்த முறை ஏற்கனவே 1999 காலப்பகுதியில் சகோதரி கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களது விசாரணை நடைபெற்ற நேரத்தில் அகலப்பட்ட அந்த எலும்புகள் 15ஆக 427 எலும்புகள் ஒட்டுமொத்தமாக அகலப்பட்டிருந்தன. இந்த மூன்றாவது பேஸில் மொத்தமாக அவர்கள் 56 நாட்கள் அகழ்வதாக முடிவெடுத்திருந்தார்கள். அதில் 32 நாட்கள் முடிவடைந்திருக்கின்றன. இன்னும் 24 நாட்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் எங்கள் மத்தியில் எழுந்த கேள்வி என்பதை விட ஒரு பய உணர்வு. கோரிக்கைகள் விடுத்தோம், போராட்டங்கள் நடத்தினோம், எலும்புகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய வரைக்கும் காணாமலாக்கப்பட்டோர் குடும்பத்தவர்கள் கதறுகிறார்கள், நீதி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன நடக்கும்? இந்த ஒரு பிரதானமான கேள்வி எங்கள் மத்தியில் எழுந்தது. சில வேளை இந்த 56 நாட்கள் முடிவடைந்தவுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம். ஏனெனில் ஒரு மருத்துவராக சட்ட மருத்துவமும் தெரிந்திருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் சொல்கிறேன். அவர்கள் எடுக்கப்பட்ட எலும்புகளை இந்த ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி என்று சொல்வார்கள். அந்த எலும்புகளை வகைப்படுத்துவார்கள். முதலில் எத்தனை வயதுக்குட்பட்டவர்கள், ஆணா பெண்ணா, அல்லது அந்த எலும்புகளில் ஏதேனும் தடயங்கள் இருக்கின்றன அடையாளம் காணத்தக்கவாறு, அல்லது ஏதேனும் சித்திரவதைகள், சூட்டுக்காயங்கள், அவ்வாறான விடயங்கள் அந்த எலும்புகளுக்கு நிகழ்ந்திருக்கின்றதா என்பது போன்றான அந்த எலும்புகளின் தோற்றத்தை வைத்து அவர்கள் அதை அளவிடுவார். அதன் பிற்பாடு என்ன நடக்கும்? அப்போ அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி எடுக்கும். ஏறத்தாழ 1 to 3 மாதங்களோ ஏதோ ஒரு காலப்பகுதி ஒன்று எடுக்கும். அவர்களது ஆளணி, அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு அடிப்படையில் அது நடக்கலாம். அதற்கு அடுத்ததாக என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே இடத்தில் இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த அகழ்வுகள் மீண்டும் தொடரப்படுமா அல்லது நிறுத்தப்படுமா? இந்த புள்ளி மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த புள்ளியில் ஒரு முடிவை எட்டுவார்களே ஆனால் அதை நிறுத்திவிடலாம். உதாரணமாக 20க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றின் முடிவுகள் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கின்றன. மன்னாரில் தோண்டப்பட்டது போர்த்துகேயர் காலப்பகுதி என்று முடித்து வைக்கப்பட்டது. அதை எதை வைத்து சொல்கின்றேன் என்றால் கார்பன் டேட்டிங், கார்பன் பரிசோதனை என்று சொல்வார்கள். அந்த பரிசோதனை அடிப்படையில் அவர்கள் சர்வதேசத்திடம் உதவி கேட்கின்றோம், இந்த கார்பன் பரிசோதனைகளை செய்ய போகின்றோம் என்று நடக்கும். இங்கிருந்தும் சில மாதிரிகள் அனுப்பப்படும். அனுப்பப்பட்ட மாதிரிகளின் முடிவுகள் எப்படி வரும் என்றால் இது ஏறத்தாழ 100 ஆண்டு காலப்பகுதிக்கு முற்பட்டது, 200 ஆண்டு காலப்பகுதிக்கு முற்பட்டது. ஏனெனில் ஒரு 80 வருடத்துக்கு உட்பட்ட வரலாறு என்றால் இங்கு உயிருடன் இருப்பவர்கள் அதற்கு சாட்சியாக இருப்பார்கள். முடிவு அவர்கள் எதை அனுப்பினார்களோ அதுவே வரும். ஆகவே மீட்கப்பட்ட எலும்புகளுக்கான செயின் ஆஃப் கஸ்டடி, பாதுகாப்பு பொறிமுறை எந்த அளவில் இருக்கின்றது? அது ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும், கண்காணிப்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும்.
என்பது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. இருந்த போதிலும் நாங்கள் சில விடயங்களை வலியுறுத்துகிறோம். அந்த கண்காணிப்பு பொறிமுறையில் அதில் ஈடுபடக்கூடிய சட்டத்தரணிகள் உட்பட காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தில் இருந்து பிரதிநிதிகள் அவ்வாறானவர்கள் உள்ளடக்கியதாக அந்த செயின் ஆஃப் கஸ்டடி பாதுகாப்பு பொறிமுறை தடயங்களுக்கான எச்சங்களுக்கான அந்த பாதுகாப்பு பொறிமுறை சரியாக இல்லாத விட்டு என்ன நடக்கும்? இங்கிருந்தும் மாதிரிகள் செல்லும், முடிவுகள் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என வரலாம். அப்படி வந்துவிட்டால் செம்மணிக்கு சித்துப்பாத்தி மயானத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அந்த கேஸுக்கு என்ன நடக்கும்? இது இத்தனை ஆண்டுக்கு முற்பட்டது. இதை மேற்கொண்டு தொடர்வதில் எந்த விதமான பிரயோசனங்களும் இருக்காது என்ற ஒரு முடிவு வரும் நிலையில் அது நிறுத்தப்படலாம். ராஜபக்ச இந்த பகுதியில் தான் கடமையாற்றியதாக தனது குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது உண்மையல்ல. இராணுவத்தினுடைய 7CLA இராணுவ படையணி என்பது 15 உறுப்பினர்களை அரியாலையில் கொண்ட ஒரு இரகசிய இராணுவ அணியாக செயற்பட்டது. அவர்கள் கைதடியிலிருந்து, மணியந்தோட்டத்திலிருந்து, கொழும்புத்துறையிலிருந்து, அரியாலை புங்கங்குளம் பகுதியிலிருந்து நாயமாடு பகுதி வரை அனைத்து இடங்களிலும் சென்று அனைவரையும் கைது செய்து அவர்களை விசாரிக்கின்ற, சித்திரவதைப்படுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்ட ஒரு இராணுவ குழு. இது தொடர்பான கண்ணால் கன்ற சாட்சிகளும் அந்த குற்ற சித்திரவதைகளில் இருந்து தப்பிய உயிருள்ள சாட்சியங்களும் பல இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அரியாலை இந்த செம்மணி பகுதியிலே ஒரு பாரிய மனித புதைகுழி கனகர இயந்திரங்களை கொண்டு தோண்டப்பட்டு அதற்கு முன்னால் ஒரு இளைஞன் அம்மனமாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுவதற்கு தயாராக இருந்த நேரத்தில் கடவுளின் சித்தத்தால் தப்பி பூசாவுக்குள் கொண்டு செல்லப்பட்டு இன்று விடுதலையாகி இந்த அரியாலை பகுதியில் வசித்து வருகின்றார். ஆனால் அவர்கள் இந்த இலங்கை கட்டமைப்புக்குள் இருக்கின்ற நீதித்துறையை நம்பியோ அல்லது இந்த விசாரணையை மேற்கொள்கின்ற சிஐடியினரை நம்பியோ தன்னுடைய வாக்குமூலத்தை தர தயாராக இல்லை. இங்கே சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும் என சில தரப்பினர் கூறுகின்றார்கள். மிகவும் தெளிவாக எங்களுடைய கருத்தை நாங்கள் கூற விரும்புகிறேன். 99ஆம் ஆண்டு இங்கே நடைபெற்ற அகழ்வு என்பது சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையில் தான் இடம்பெற்றது. ஆனால் இன்று அந்த 99ஆம் ஆண்டு வழக்கு இடம்பெற்று 27 ஆண்டுகள் கடந்தும் அந்த செம்மணி மனித புதைகுழியினுடைய வழக்கு இன்றும் கிடப்பில் போட்டப்பட்ட வழக்காக இருக்கின்றது. அதிலும் மிகவும் குறிப்பாக 15 உடல்களில் 2 இளைஞர்கள் அரியாலை பொன்னம்பலஞ்சந்தியில் இருக்கின்ற இன்று இராணுவத்தினுடைய மூவ்மெண்ட் டிபார்ட்மெண்டினுடைய அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிற இராணுவ அதிகாரியினால் கைது செய்யப்பட்டு காணாமல் போன 2 இளைஞர்கள், அதாவது ராசையா சதீஷ்குமார், மகேந்திரம் பாபு என்ற இளைஞருடைய உடல்கள் இந்த ரோட்டுக்கு அருகில் இருக்கின்ற பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் இருந்த சோதனை சாவடியில் இருந்துதான் கண்டெடுக்கப்பட்டு அது அடையாளம் காணப்பட்டது. ஆனால் அந்த 2 வழக்குகள் கூட இன்று கிடப்பில் போடப்பட்ட வழக்காகத்தான் இருக்கிறது. செத்து கிடக்கு கழிவு கிடக்கணும்.
ஆவண பதிவுகள் மேற்கொள்ளப்படுவது தாங்கள்